ஹைடா சுகர்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபா அண்ட் ஒமேகா லவ்டா டே இந்த எஃப்எஃப் பார்த்திங்கன்னா ஒன் டே விட்டு ஒன் டே போடுறேன்டா. ஒரு நாளைக்கு 2 எஃப்எஃப் அப்படிங்கிற மாதிரி நான் போடுறேன். அதனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த எஃப்எஃப் வந்துடும். ஓகேவா? ஒரு 2 எஃப்எஃப் முடிஞ்சிடுச்சுன்னா நான் வந்து இந்த எஃப்எஃப்பை கண்டினியூவாக போடுறேன். ஓகேவாடா? அவ்வளோதான்டா. வாங்கடா ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் பார்ட் இதோட முடிச்சிருந்தேன்னா அப்போது பாய்ஸில் வந்து உங்களை பற்றி பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. ஆரம் வந்து ஒரு சொடக்கு போட்டிருப்பாரு. அந்த ஓலைச்சுவடி வந்திருக்கும். அவங்க அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து நம்ம பாய்ஸோட ஜீன் வந்து இந்த ஒரு பொண்ணால் மட்டும்தான் பெற்று தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது குழந்தை பெற்று தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த ஓலைச்சுவடியில் எழுதியிருப்பாங்க. அதை வந்து எல்லா பாய்ஸுக்கும் காமிச்சிருப்பாரு. நான் அதோடு முடிச்சிருந்தேன். வாங்கடா அதுலேருந்தே கண்டினியூ பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சுகா தான் அப்போது 7 பேருக்கும் ஒரு பொண்ணா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆரம் இருந்துட்டு ஆமாம், அவள் ஒருத்தி தான் நம்ம 7 பேருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருடா. அந்த ஓலைச்சுவடியிலே பாருங்கள், லாஸ்ட்டு பக்கத்தில் வந்து நம்ம அப்பா எழுதியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து சுகா அதை திருப்பி பார்க்குறாருடா. அதில் பார்த்திங்கன்னா என்னோட தங்கச்சி பொண்ணு வயனால் மட்டும்தான் என்னோட 7 பசங்களுக்கும் குழந்தை பெற்று தர முடியும். அவங்க 7 பேரையும் நல்லா ஆரோக்கியமாக வாழ வைக்கவும் முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா வந்து எழுதியிருப்பார். அப்போது நம்ம வந்து சொல்கிறாருடா. அப்படின்னா நம்மளால் இன்னும் திருப்தி அடையாமல் இருக்கிறதுக்கு தான் காரணமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்போ ஆரம் தான் வியடாக பார்க்குறாரு. அப்போ உனக்கும் ஆகலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. உனக்குமாண்ணா அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் ஆரமும் வந்து அப்படி ஆப்போசிட்டில் கேட்டுக்கிறாங்கடா. அதாவது செக்ஷுவல் லைஃப்பில் திருப்தி அடையிறது. ஓகேவா? அந்த மாதிரி வந்து கேட்டுக்கிறாங்க. மற்ற பாய்ஸ் எல்லாம் எங்களுக்கும் தான் சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக அப்படியே சொல்கிறாங்க. முதல்ல வந்து ஜின் சொல்கிறாரு, அப்புறம் ஜிமின் சொல்கிறாரு, அப்புறம் ஜேகோப் சொல்கிறாரு, அப்புறம் ஆரம், அப்புறம் ஜேகே, அந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தராக அப்படியே மாற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் அப்படியே பார்த்துட்டு, ஓ அப்படியா, வேறு என்ன போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே கேட்குறாரு. அது வந்து நம்மளோட 7 பேரோட பவரும் அவளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் இதில் வந்து நம்ம அப்பா மென்ஷன் பண்ணியிருக்கிறது அவரோட தங்கச்சி பொண்ணுன்னு. அவரோட தங்கச்சி பொண்ணு தான் கொன்னுட்டாங்கல்ல. ஆனால் பேர் வயன்னு சொல்கிறா. நம்ம அத்தை பொண்ணா அப்படிங்கிற மாதிரி ஆரம் கேட்குறாரு. மற்ற பாய்ஸ் புரியாமல் பார்க்குறாங்க. என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி மற்ற பாய்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்காங்கடா. இப்போ வந்து கரெக்டாக உள்ள நீங்கள் தான் அப்படியே ஏதோ கனவில் வந்து நம்ம பேசினா எப்படி பேசுவோம் அந்த மாதிரி வந்து சத்தம் போடுறீங்க. பாய்ஸ்லாம் கொஞ்சம் பயந்துட்டு வந்து பார்க்குறாங்க என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி. இந்த குடிலுக்கு வெளியில் நின்று எட்டி பார்ப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து பார்க்குறாங்க. நீங்களா? ஹேய் என்ன என் கனவுல நீ எதுக்கு வந்துட்டு போகிற? போ, நான் தூங்கணும் அப்படின்றீங்க. பாய்ஸா யார் வரா அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் முழிச்சிட்ருக்காங்க. நீங்களா? போயிடு, வந்து இனிமேல் தொலைச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி கத்துறீங்க. பாய்ஸாக நீங்கள் தூங்கிட்டுருக்கிறது பார்த்துட்டு அவள் ஏதோ தூக்கத்தில் கத்துற மாதிரி இருக்கடா, வாங்கடா உள்ளே போகலாம் அப்படிங்கிற மாதிரி 7 பேர் உள்ளே வந்து உங்களை அப்படியே சரௌண்ட் பண்ணி வைக்கிறாங்கடா. நீங்களா? போங்க, அந்த பக்கம் போங்க, உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது, எதுக்கு என் கிட்ட வர்றீங்க, போங்க அப்படின்றீங்க. யாருடா வரா? நாம தானே வந்துட்டுருக்கோம், ஒருவேளை அவளுக்கு தெரியுதோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே வந்து கேட்குறாருடா. அப்போ வீதா அவள் தூங்கிட்டு இருக்காடா, ஏன்டா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பாய்ஸ் எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. உங்கள் கனவில் வந்து வர்றது என்னன்னா ஃபாக்ஸு. ஓகேவா? அந்த நரி இருக்குல்லடா, அந்த ஓடி விளையாடின அந்த நரியெல்லாம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கனவில் வந்துச்சே, ஒரு லேடி கூட வந்து அவங்கள காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த நரிங்கள்லாம் வந்து இப்போ உங்கள் கனவில் வருது. நீங்கள் மயக்கத்தில் தான் இருக்கீங்க, பட் உங்கள் கனவில் வந்து அது வருது. அந்த மாதிரி உங்களை சுற்றியும் அந்த 7 நரிங்களும் அப்படியே உங்களை வந்து மோபம் பிடிக்கிறது, உங்களை வந்து உராசுறது. இந்த கொஞ்சம் உள்ளடா டாக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பார்த்தீங்களா, காலை வந்து அப்படியே உரசுறது அந்த மாதிரி பண்ணும்ல, அந்த மாதிரி வந்து அந்த ஃபாக்ஸ்லாம் வந்து பண்ணுது. உங்களுக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா அந்த ஃபாக்ஸ்லாம் பார்த்தா சாதாரணமாக தெரியல, அதனால் ஏதாவது கடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்து பயப்படுறீங்க. அப்போ அந்த ஃபாக்ஸ்லாம் வந்துட்டு உங்களை அப்படியே பார்த்துட்டே இருக்குது, ஏக்கமாக பார்க்குற மாதிரி இருக்குது. எங்களெல்லாம் தொட மாட்டையா அப்படிங்கிற மாதிரி அவங்கெல்லாம் பார்க்குற மாதிரி உங்களுக்கு தோணுது. நீங்களாம் அப்படியே மண்டி போட்டு உட்காடுறீங்க. அந்த நரி ஃபாக்ஸ் இருக்குல்லடா, அது வந்து உங்கள் மேலே அப்படியே பாயுது. நீங்களா?
வேணாம் அப்படின்றீங்க. அது வந்து உங்களை அப்படியே கட்டி பிடிச்ச மாதிரி அப்படியே 2 கால் எடுத்து உங்கள் ஷோல்டரில் போட்டு உங்கள் நெக்கில் வந்து அதோட நெக்கை அப்படியே பரி பண்ணிக்குது. நீங்களாம் அப்படியே பார்க்குறீங்க. அப்போ என்ன கடிக்க வரலையே நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதை அப்படியே தடவி கொடுக்குறீங்கடா. அந்த ஃபாக்ஸ் வந்து உங்கள் மேலே ஏறிக்குது அப்படியே. இன்னொரு ஃபாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டைஸில் வந்து அப்படியே நல்லா ஃபுல்லாக அதோட பாடி ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணி அதோட ஹெட்டு வந்து உங்கள் ஸ்டொமக் கிட்டே இருக்கிற மாதிரி அப்படி வந்து படுத்துருக்கு. நீங்களா பார்க்குறீங்க. ஐயோ 2 ஃபாக்ஸு என்ன வெயிட்டாக இருக்குது, நம்மளால முடியாது, கீழே இறங்குப்பா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அந்த ஃபாக்ஸே பாவமாக பார்த்துட்ருக்கீங்க. அந்த ஃபாக்ஸ் உங்களை விடுற மாதிரியே இல்லை. உங்களோட செஸ்ட்டுக்கு கொஞ்சம் கீழே வந்து அதோட இன்னும் 2 காலை வந்து அப்படியே ரேப் பண்ணி பிடிச்சிருக்கு ஒரு ஃபாக்ஸ் வந்து உங்களோட லெக்ஸில் வந்து அப்படியே படுத்துருக்கு. நீங்களா ஐயோ அப்படிங்கிற மாதிரி சுற்றி பார்க்குறீங்க. மற்ற இருக்கிற 5 ஃபாக்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களை அப்படியே பார்த்துட்டே இருக்குது. எங்களை எப்போ தூக்குவ அப்படிங்கிற மாதிரி அதுங்கெல்லாம் பாவமாக பார்க்குது. நீங்கள் வந்து ஒரு ஹேண்டை வச்சு எல்லா ஃபாக்ஸையும் அப்படியே தலையில் வந்து தடவி கொடுக்குறீங்க. உங்களுக்கு வந்து ஹாப்பியாக இருக்குது. இந்த ஃபாக்ஸ்லாம் இப்போ நம்மக்கிட்ட ஃப்ரெண்டாக பழகுதா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்படி நீங்கள் கனவுல வந்து நினைக்கிறது என்ன நடக்குதுன்னா நிஜத்தில் நீங்கள் பேசுகிறீங்க. ஓகேவா? அந்த மாதிரி வந்து நம்ம பாய்ஸுக்கு வந்து கேட்குதுடா. அப்படி இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் கனவுல தான்டா நீங்கள் வந்து அந்த ஃபாக்ஸ் எல்லாம் அப்படியே தடவி கொடுத்துட்டு நீங்கள் எல்லாம் செம்ம க்யூட்டாக இருக்கீங்க, ஆனால் பார்க்க கொஞ்சம் பயமாகவே இருக்கீங்க, எனக்கு என்னன்னே தெரில, உங்ககிட்ட வரணும்னு தோணுது ஆனால் பயமாக இருக்குது அப்படின்றீங்க. அது எல்லாமே வந்து நம்ம பாய்ஸும் கேட்டுட்ருக்காங்க அப்படியே குட்டியாக ஒரு ஸ்மைலோட. பாய்ஸ்க்கு புரியல, அவங்களுக்கு வந்து ஒரு விதமான சந்தோஷமாக இருக்குது. நிஜத்தில் உங்கள் பக்கத்தில் இருக்கிறது வந்து அவங்களுக்குலாம் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்குது. எல்லாம் கையை கட்டிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க அப்படிங்கிறத பார்த்துட்ருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் கலர் ஃபாக்ஸ் அப்படியே பாவமாக உங்களே பார்த்துட்ருக்கு. நீங்கள் இன்னும் அந்த ஃபாக்ஸை தொடக்கூட இல்லை, அந்த மாதிரி பாவமாக பார்த்துட்ருக்கு. நீங்களா அப்படியே உங்கள் மேலே தாவி இருந்தது இல்லடா, அந்த ஃபாக்ஸை வந்து கீழே இறக்கி விட்டுட்டு நீங்கள் இரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஃபாக்ஸை பார்க்குறீங்க. அது அப்படியே உங்களை பாவமாக ஏக்கமாக பார்க்குற மாதிரி பார்த்துட்ருக்குடா. அது வந்து நீங்கள் வந்து அப்படியே கையை நீட்டி இங்கே வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றீங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னாடி நிஜத்தில் உங்களுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து நம்ம ஜெய்ஹோப். அந்த ஜேக்கப் வந்து என்னையா கூப்பிட்றா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பார்க்குறாரு. நீங்களா அந்த ஃபாக்ஸை வந்து இங்கே வா அப்படிங்கிற மாதிரி கை நீட்டி கூப்பிட்றீங்களா, நிஜத்துலேயும் அதே மாதிரி கை நீட்டி கூப்பிட்றீங்க. உங்களுக்கு முன்னாடி வந்து ஜேக்கப் தான் என்னையா கூப்பிட்றா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அப்படியே அவரை பாயிண்ட் பண்ணி கேட்குறாரு ஆரம்கிட்ட. ஆரமும் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அப்படியே லைட்டாக தலையை மட்டும் நோட் பண்ணுறாருடா. அவருக்கு புரியலை, நீங்கள் கூப்பிட்றது அவருக்கு சந்தோஷமாக இருக்குது, பட் உங்ககிட்ட வர்றதுக்கு தயங்குறாரு. ஏதாவது எந்திரிச்சா ஏதாவது தப்பாக எடுத்துப்பாளோ அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அப்படியே தயங்குறாரு. அப்போ ஆரம்தான் அப்படியே அவரை போயிட்டு அப்படியே புஷ் பண்ணுறாரு, பேக்லேருந்து போ அப்படிங்கிற மாதிரி அவரோட ஷோல்டரை வச்சு அப்படியே புஷ் பண்ணுறாரு. கனவுல என்ன நடக்குதுன்னா ஒரு ஒயிட் ஃபாக்ஸ் இருக்குல்லடா, அந்த நரி வந்து அந்த பின்னாடி போயிட்டு அந்த நரி அப்படியே தள்ளுது, அந்த பிளாக் கலர் நரி அப்படியே தள்ளுது. நீங்களா அப்படியே பார்க்குறீங்க, என்ன இந்த நரி அந்த நரியை நம்மளக்கிட்ட வர சொல்லி தள்ளுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதை வாய் விட்டும் சொல்கிறீங்க. அதாவது நிஜத்தில் கனவுல இல்லை, நீங்கள் கனவுல வந்து மனசில் நினைக்கிறது நிஜத்தில் அப்படியே வாய் விட்டு பேசுகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி வந்து தள்ளுது. அப்படியே மெதுவாக அந்த ஃபாக்ஸ் வந்து உங்ககிட்ட வருது. நிஜத்துலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜேக்கப் வந்து உங்ககிட்ட வந்துட்டு அப்படியே உட்கார்றாரு. அதே மாதிரி கனவுல அந்த ஃபாக்ஸ் வந்து உங்ககிட்ட அப்படியே உட்காருதுடா. நீங்களா நான் உன்னை இங்கே வான்னு சொன்னேன் அப்படின்றீங்க. அப்போது ஜேக்கப் தான் என்னடா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு எல்லாரையும் சுற்றி. போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அப்படியே கண்ணை மட்டும் காமிக்கிறாங்கடா. ஜேக்கப் வந்து அப்படியே உங்களை ஹக் பண்ணுறாரு. கனவுல வந்து அந்த ஃபாக்ஸ் உங்களை அப்படியே வந்து ஹக் பண்ணுதுடா. நீங்கள் வந்து அந்த ஃபாக்ஸ் அப்படியே நல்லா ஹக் பண்ணிவிட்டு அப்படியே ரப் பண்ணுறீங்க. நிஜத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஜேக்கப்போட தலையில் அப்படியே ரப் பண்ணுறீங்க, ஆனால் உங்களுக்கு தெரியலை. சரியா? அப்படியே தலையை ரப் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வந்து கேட்குறீங்க, நேற்று உனக்கு அடிபட்டுருந்ததில்ல, சரியாயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஜேக்கப்க்கு புரியல, எனக்கு எப்போ அடிபட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பார்த்துட்ருக்காரு. நீங்களா அப்படியே வந்து அதோட நெக்கை வந்து பார்க்குறீங்கடா. அந்த இடத்துல ஜேக்கப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தழும்பு இருக்குது. பாய்ஸ் எல்லோரும் இந்த தழும்பு எப்படி இவனுக்கு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் பார்க்குறாங்க. இப்போ ஜேக்கப் தான் என்னது அப்படிங்கிற மாதிரி அவரோட நெக்கு அப்படி, அதாவது அவரோட உணர்ந்துட்டுருக்காரு அவரோட பாடியை. சரியா? அந்த இடத்துல நம்மளுக்கு எப்படி தழும்பு வரும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பார்த்துட்ருக்காரு. இப்போது வந்து நீங்கள் அந்த அடிப்பட்ட இடத்துல அப்படியே தடவி கொடுத்துட்டு லைட்டாக போயிட்டு கிஸ் பண்ணுறீங்க. நிஜத்துலேயும் வந்து ஜேக்கப்போட நெக்கில் போய்ட்டு நீங்கள் கிஸ் பண்ணுறீங்க. அப்போ வந்து ஜேக்கப் தான் என்னடா பண்ணுறா இவ அப்படிங்கிற மாதிரி எல்லோரையும்
அப்படியே பார்க்குறாரு. ஆனால் வந்து அவருக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே புல்லாக இருக்குது. அவர் கை கால்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த முடியெல்லாம் நேராக நிற்கும்ல, அந்த மாதிரி வந்து நடக்குது. பாய்ஸ் எல்லோரும் பார்க்குறாங்க, என்னடா இது இவனுக்கு புல் இருக்குது, அதுவும் நெக்கில் ஒரு கிஸ் பண்ணா அவ்வளோதானே அப்படிங்கிற மாதிரி எல்லா பாய்ஸும் பார்க்குறாங்க. நீங்கள் வந்து அந்த ஃபாக்ஸை பார்த்துட்டு, இங்கே பாரு, பயந்தெல்லாம் நிற்காத சரியா, நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன், நீ என்கிட்ட வந்து எப்போவுமே நல்லபடியாக பேசணும் சரியா அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபாக்ஸோட தலையை பிடிச்சி அப்படியே நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து ஜேக்கோப்போட சீக்ஸ் தானடா பிடிச்சிருப்பீங்க. அவர் வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பார்த்துட்ருக்காரு. நீங்களா அந்த நோஸில் போயிட்டு அப்படியே உங்கள் நோஸை வச்சு அப்படியே ரப் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இந்த நட்சத்திரலையும் அதே மாதிரி தானே பண்ணுறீங்க. நீங்கள் வந்து அப்படியே போயிட்டு அதோட மவுத்தில் வந்து லைட்டாக அப்படியே பிக் பண்ணி எடுக்கிறீங்க. அவ்வளோதான். மற்ற வாய்ஸ் எல்லாருக்கும் வியர்ட் ஆகிடுது. எல்லாருக்கும் ஒரு விதமான அந்த பொசசிவ்னு சொல்லலாம்டா, அந்த மாதிரி வந்து அவங்களுக்குலாம் தோணுது, இன்னும் இப்போ கிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பார்க்குறாங்க. ஜேக்கப்க்கு வந்து ஒரு சந்தோஷம், நம்மளுக்கு கிஸ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம். நீங்கள் வந்து அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்போது அந்த ஓனாய் தாண்டா அப்படி என்னை விடு அப்படிங்கிற மாதிரி அப்படியே தள்ளுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. என்ன எதுக்கு நெளிஞ்சிட்டே இருக்க, கம்முனிரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. நிஜத்துலையும் டைட்டாக வந்து ஹக் பண்ணிக்கிறீங்கடா. இப்போ வந்து பாய்ஸ் அப்படி பிரிச்சுடலாண்டா, இவன் போகிற புகை பார்த்தா வேறு ஏதாவது பண்ணிடுவோம்னு பயமாக இருக்குடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே போயிட்டு ஜிமின் காதில் அப்படியே கடிக்கிறாரு. அப்போ ஜிமினா போலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு ஜேக்கோப்பை வந்து அப்படி பிரிக்கிறாங்க. கனவுல வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஃபாக்ஸ்லாம் அவங்கக்கிட்ட இருந்து அந்த ஃபாக்ஸை வந்து அப்படியே தள்ளுற மாதிரி, ஓகேவா, அந்த மாதிரி வந்து தெரியுது. நீங்களா மற்ற ஃபாக்ஸை பார்த்துட்டு, ஹேய் எல்லோரும் கம்முன்னு இருங்க, 1 by 1 எல்லோரையும் ஹக் பண்ணுறேன், எதுக்கு இப்படிலாம் பொறாமப்படுறீங்க, அப்புறம் இந்த ஃபாக்ஸ்க்கு நேற்று அடிபட்டு இருந்ததில்ல, அதனால தான் இவனை பார்த்துக்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அந்த ஃபாக்ஸோட ஹெட்டை வந்து அப்படியே ரப் பண்ணிட்டுருக்கீங்க. மற்ற ஃபாக்ஸ்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி அப்படியே பாவமாக பார்க்குதுங்க. நம்மளை வேண்டான்னு சொல்கிறல அப்படிங்கிற மாதிரி பார்க்குது. நீங்களா அப்படியே சரி ஓகே, நீ போயிட்டு ரெஸ்ட் எடு, நான் மற்ற ஃபாக்ஸை பார்த்துட்டு வரேன், இனிமேல் நீ வந்து என்கிட்ட தள்ளி இருக்கக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நீங்கள் பிக் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே ஜேக்கோப்பை வந்து ரிலீஸ் பண்ணுறீங்கடா. கனவுல வந்து அந்த பிளாக் ஃபாக்ஸை ரிலீஸ் பண்ணுறீங்க. அப்போ ஜேக்கோப் தான் அப்படியே தள்ளி வந்துட்டு அவரோட கண்ணெல்லாம் அப்படியே செவந்து போய் அப்படியே ரோஸ் கலரில் இருக்கும்லடா, அந்த மாதிரி வந்து ஆயிடுது. அப்போ பாய்ஸ் தான் எல்லோரும் அப்படியே பார்க்குறாங்க ஜேக்கோப்பா ஐயோ என்னால் இங்கே நிற்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடியில் விட்டு அப்படியே வெளியில் ஓடி போயிடுறாரு. அவருக்கு ரொம்ப ஷை ஆகிடுது. அப்படியே வெளியில் போயிட்டு, ஆனால் அவள் என் நெக்கில் இப்படி தொட்டு பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து ஒரு ஆறு மாதிரி போயிட்டுருக்குண்டா, அங்கே போயிட்டு அவரோட நெக்கில் பார்க்குறாரு. அந்த நெக்கு கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான அந்த தழும்பு இருக்குல்லடா, அந்த மாதிரி இருக்குது. அந்த தழும்புலேருந்து ஒரு ஆயில்மெண்ட் மாதிரி வெளியில் வந்துட்டுருக்கு. அதை வந்து ஜேக்கப் பார்த்துட்டு என்னது அப்படிங்கிற மாதிரி அதை தொட்டு பார்க்குறாரு. ஆனால் அது பிளட்டும் இல்லை, பட் ஏதோ ஒரு விதமான ஆயில் வெளியில் வருது. அதை வந்து ஜேக்கப் பார்த்து பயந்துட்டு ஜீன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. அந்த குடிலேருந்து ஜின்னா என்னடா எதுக்குடா கத்துற அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து எட்டி பார்க்குறாரு. ஜின் இங்கே சீக்கிரம் வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாருடா. ஜின்னும் வந்துட்டு அப்படியே பார்க்குறாரு. என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இல்லை இங்கே பாரு, எனக்கு இந்த இடத்துல இன்னமும் வர்ற மாதிரி ஃபீல் ஆகுது, ஆனால் பிளட் இல்லை, இது என்னன்னு பாரு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அந்த நெக்கில் இருந்து அந்த லிக்விடை வந்து எடுத்து காமிக்கிறாரு. அப்போ ஜின்னா என்னடா அது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு பக்கத்தில் வந்து அவருக்கு வந்து அந்த இடத்துல கரெக்டாக பார்க்குறாருடா. அந்த இடத்துல வந்து அடிபட்டுருக்கு, ஓகேவா, அடிப்பட்ட இடத்துல இருந்து ஒரு லிக்விட் மட்டும் வெளியில் வந்துட்டுருக்கு. அதை வந்து ஜின் வந்து அதை பார்த்துட்டு ஜேகே வந்து கூப்பிட்றாருடா. கூப்பிட்டுட்டு அந்த மெடிசனில் எடுத்துகிட்டு வா சீக்கிரம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஜேகேவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெடிசன் எடுத்துகிட்டு மற்ற பாய்ஸை வந்து இந்த மாதிரி ஜீன் கூப்பிட்றாரு. எதுக்குன்னு தெரில, வாங்க போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் எல்லாரையும் கூட்டிகிட்டே வந்துடுறாருடா. இங்கே வந்து பார்த்தா ஜேக்கோப்போட நெக்கில் அந்த நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா அடிபட்டிருக்கு அப்படின்ட்டு, அந்த இடத்துல அதாவது அந்த தழும்பான இடத்துல இருந்து ஒரு மாதிரி ஒரு லிக்விட் திரவம் வந்து வெளியே வந்துட்டுருக்கு. அதை வந்து பார்த்துட்டு ஜின் என்னது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. எனக்கு தெரியல, இது கொஞ்சம் டெஸ்ட் பண்ணணும், என்னென்னு பார்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரி அதை எடுத்து அப்படியே பக்கத்தில் அவர் வந்து அந்த எக்யூப்மெண்ட்லாம் வந்து கொண்டு வந்திருப்பாருடா. அவரோட மேஜிக் பவரால் வந்து அவர் கையிலேயே வந்து கொண்டு வந்திருப்பார். ஸோ அதை எல்லாத்தையும் விட்டு டெஸ்ட் பண்ணுறாரு, என்ன இது அப்படிங்கிற மாதிரி. அப்படியே வந்து ஜேக்கோபை படுக்க வச்சுருப்பாங்க. இங்கே ஒரு பாறை மாதிரி இருக்கும், அதில் வந்து படுக்க வச்சுருப்பாங்க. பாய்ஸ் எல்லோரும் பார்த்திங்கன்னா பக்கத்தில் நிற்கிறாங்க. நம்ம சுகா வந்து பார்த்திங்கன்னா ஜேக்கோபோட ஹேண்டை பிடிச்சிட்டு ஒன்றும் இல்லை பயப்படாத அப்படிங்கிற மாதிரி ஜேக்கோபோட ஹேண்டை பிடிச்சி சொல்லிகிட்ருக்காரு.
அப்போ ஜின் தான் அதை ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு ஆரம் கிட்ட வந்துட்டு, ஆரம் இது ஸ்லோ பாய்சன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆரம்க்கா என்னடா சொல்கிற, அவங்க முதல்ல ஸ்லோ பாய்சன் கொடுத்துட்டாங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஜெய்ஹோப்பை பார்க்குறாங்க. ஜெய்ஹோப்பா அப்படியே நம்ம சுகாவை தாண்டா பார்த்துட்ருக்காரு. ஏன்னா 2 பேரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து அப்படி பார்த்துட்ருப்பாங்க. அப்போ ஜின் தான், தெரில ஆரம், ஃபர்ஸ்ட்டு ஜெய்ஹோப் தான் கொடுத்துருப்பாங்கன்னு எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின் வந்து சொல்கிறாருடா. அப்போது ஆரமா, இருக்கலாம்டா, ஆனால் ஜெய்ஹோப் எப்படி, அவன் தான் நம்ம நாட்டோடைய நேச்சரவே கட்டுப்படுத்துகிறவன், அவனுக்கு எப்படி ஸ்லோ பாய்சன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம் வந்து ஜெய்ஹோப் கிட்ட ஜின் கிட்ட வந்து கேட்டுட்ருக்காருடா. அப்போ ஜின் தான், ஃபஸ்ட்டு நம்ம நாட்டோட வளத்தை அழிச்சா தானே நம்மளோட நாடு கொஞ்சம் ஆட்டம் காணும், மற்றவங்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின் வந்து சொல்கிறாரு. அப்போ ஆரமா, ஆமாம் ஜின் கரெக்ட் தான் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்கிறாருடா. அப்போது நம்ம ஜெய்ஹோப் தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே செயின்ட் ஆகிற மாதிரி ஆகுறாரு. சுகா வந்து சத்தம் போடுறாரு, டேய் சுகா கொஞ்சம் கொஞ்சமாக செயின்ட் ஆகிட்டுருக்காண்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா வந்து கத்துறாரு. அப்போ ஆரமா, என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே பக்கத்தில் ஓடி வராங்க. இந்த பக்கம் ஜின் வந்து, இந்த ஸ்லோ பாய்சன் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சத்தமாக சொல்லிடுறாருடா. மற்ற பாய்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிடுது. என்னடா சொல்கிற, ஸ்லோ பாய்சனா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கேட்குறாங்க. ஆமாடா, ஜெய்ஹோப்க்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருடா. அப்போது மற்ற பாய்ஸ் எல்லாரும் கேட்குறாங்க, ஜெய்ஹோப்க்கு எப்படி ஸ்லோ பாய்சன், அதுவும் கழுத்தில் எப்படி இது அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லோரும் கேட்குறாங்கடா. ஒருத்தர் அப்படியே மாற்றி கேட்டுட்ருக்காங்க. அப்போ சுகா தான் அவனோட ட்ரீ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எல்லாருக்கும் வயசெல்லாம் வியர்டாகுது. ஆமாம்ல, நம்ம நாட்டோட மையத்தில் இருக்கிற அந்த ட்ரீ தானே ஜெய்ஹோப்போட உயிர் இருக்க, அதில் தானே வந்து ஜெய்ஹோப் அந்த மரத்துக்கு ஏதாவது பண்ணால் ஜெய்ஹோப்க்கு வந்து அது பாதிப்பாகும், ஓகேவா. ஆனால் அது ஃபுல்லாக வந்து பாதுகாப்பு பண்ணி அவ்வளோ படை வீரர்கள் நிறுத்தி வச்சுருப்பாங்க பாய்ஸு. இவங்கள மீறி எப்படி அந்த ட்ரீயில் பாய்சன் செலுத்த முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிச்சுட்ருக்காங்க. அப்போ வந்து ஆரம் தான், காற்றோட பவர்னால் அதில் பாய்சன் போட முடியும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போது மற்ற பாய்ஸ்லாம் ஆரமை பார்க்குறாங்க. என்ன ஆரம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. என்னோடய ஒய்ஃப், அதாவது என்னோடய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பாய்ஸ் எல்லோரும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் தலையை நாட் பண்ணுறாங்கடா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜின் வந்து இதுக்கான மூலிகை வந்து உள்ளதாக இருக்குது, அங்கே போய்ட்டு நான் தேடி எடுத்துகிட்டு வரேன், அது வரைக்கும் இவனை வந்து பார்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த பவர் வந்து வேறு எங்கேயும் போகாமல் இருக்கிறதுக்கும் நான் மருந்து வச்சுட்டு போகிறேன், பார்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜின் வந்து உள்ளே தேட போகிறாரு. அது அந்த காட்டுக்குள்ளே தானடா இருப்பாங்க, மூங்கில் காட்டுக்குள்ளே, அங்கே வந்து தேட போகிறாரு. அப்போ ஆரமா, ஜின் வேண்டாம், ஏதாவது ரிஸ்க் ஆகிட போகுது, தனியாக போவேணா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா கேர்ள்ஸ் வந்து இப்போ தானடா போயிருக்காங்க, அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸாக நடிச்சிட்டு இருந்தாங்களா, அவங்க வந்து இப்போ தான் வந்து போயிருப்பாங்க, ஸோ தனியாக போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ ஜேகேவா, சரி நான் போகிறேன் ஜின்னா கூட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் 2 பேர் மட்டுமா அப்படிங்கிற மாதிரி ஆரம் வந்து அவங்க 2 பேரையும் பார்க்குறாங்கடா. இல்லை நாங்கள் போயிட்டு வந்துடுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதான் நான் ஜேகே வரான்ல, ஏதாவதுனா நாங்கள் 2 பேரும் சமாளிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே கிளம்பி அந்த காட்டுக்குள்ளார போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஃபீலிங், அதாவது அந்த கனவில் இருக்கீங்க பார்த்தீங்களா, அப்படி அந்த பிளாக் கலர் ஃபாக்ஸ் வந்து அப்படியே டல்லாக அப்படியே சோர்ந்து போய் அப்படியே சோர்வாக படுக்கிற மாதிரி உங்களுக்கு கண்ணு முன்னாடி வந்து அப்படியே தெரியுது. எல்லா ஃபாக்ஸ் கூட நீங்கள் விளையாடிட்டு இருப்பீங்க, அது ஒன்று மட்டும் அப்படியே சோர்வாக அப்படியே படுத்துருக்குடா. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஃபாக்ஸ் கிட்ட போயிட்டு அப்படியே தலையை அப்படியே தடவி கொடுக்குறீங்க. என்னாச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. இந்த ஃபாக்ஸ் கிட்டேருந்து என்ன ரெஸ்பான்ஸுமே இல்லை. நிஜத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் படுத்திருக்கீங்க பார்த்தீங்களா, அதுலேருந்து அப்படியே எந்திரிச்சு நடந்து வந்து நம்ம ஜெய்ஹோப் கிட்ட நின்றுட்டு அவளோட தலையில் அப்படியே தடவி கொடுத்துட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. மற்ற பாய்ஸ் இருப்பாங்களடா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது 4 பேர் இருக்காங்க சரியா. அந்த 4 பாய்ஸும் உங்களை தான் பார்க்குறாங்க. இவ எப்படா எந்திரிச்சு வந்தா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. வாரமா டேடி அமைதியாக இருங்க, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி மற்ற எல்லாரையும் வந்து 3 பேரை வந்து அவர் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாரு. அப்போ நீங்களாம் அவரோட கழுத்துக்கிட்ட அந்த அடிபட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து ஒரு சீ மாதிரி கசிஞ்சு வர்றதை வந்து பார்க்குறீங்கடா. அதை வந்து பார்த்துட்டு என்ன சீ பிடிச்சிருச்சா அடிபட்டதில் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அந்த இடத்துல போயிட்டு அப்படியே அந்த ஆயில்மெண்ட் போச்சு ஜின் வச்சுட்டு போயிருப்பாளடா, அந்த ஆயில்மெண்ட்டை அப்படியே தடவி 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 அந்த ஃபுல்லாக வந்து எடுக்கிறீங்க. அது வந்து அந்த ஃபாக்ஸுக்கு வலிக்குது, அது வந்து சத்தம் போடுது. அதாவது நம்ம நிஜத்தில் வந்து நம்ம ஜெய்ஹோப்பும் வந்து சத்தம் போடுறாரு. நீங்கள்
வந்து அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அந்த ஃபுல் லிக்விடை வந்து அப்படியே வெளியில் எடுக்கிறீங்க. இந்த பக்கம் எப்பட்றா இவ கையில எடுக்கிறா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கேட்குறாருடா. சுகா வந்து அதான் சொன்னான்ல, நம்ம எல்லாரோட பவர்ஸும் அவளுக்குள்ளே இருக்குது, ஜின்னோட பவர் மருத்துவமும் அவளுக்குள்ளே இருக்கும், அதனால தான் அவள் பண்ணிகிட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகோப் வந்து பேசிகிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜிமின் தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து அவருக்கே தெரியாமல் அப்படியே உங்கள் கிட்ட வந்துட்டே இருக்காரு. கனவுல வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கிட்ட ஒரு ஃபாக்ஸ் வருதுடா, ஒரு ஒயிட் அண்ட் பிளாக் ஃபாக்ஸ் வருது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஆரம் வந்து அதை பார்த்துட்டு அவர் தியானத்தில் உட்கார போயிருப்பாருடா. அவர் வந்து பார்த்துட்டு எங்கே போகிறான் இவ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின் வந்து பிடிக்க வராரு. நீங்களா அப்படியே கை நீட்டிங்க வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றீங்க நம்ம ஜிமினை. ஏன்னா கனவுல வந்து அந்த ஃபாக்ஸ் உங்களை எப்படி பாவமாக ஏக்கமாக என்கிட்ட நீ வந்து பேச மாட்டியா அப்படிங்கிற மாதிரி பார்க்குற மாதிரி இருக்குடா. நீங்கள் வந்து வா இங்கே வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றீங்க. அந்த ஃபாக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தயங்கி நிற்கிது. நீங்கள் வந்து அதை அப்படியே பிடிச்சி அந்த ரோமங்கள்லாம் இருக்கும்ல, அதாவது அந்த அந்த முடியை பிடிச்சி அப்படியே இழுக்கிறீங்க. அந்த ஃபாக்ஸ் வந்து அப்படியே உங்கள் கிட்ட வருது. நீங்களா வா படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மடியில் வந்து அப்படியே அதோட ஹெட்டை வச்சு அப்படியே ரப் பண்ணுறீங்க. அப்போ வந்து ஜட்ஜில் பார்த்தீங்கன்னா ஜிமினோட ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்துருப்பீங்கடா. அவர் வந்து அப்படியே உங்களோட மடியில் வந்து அவரோட ஹெட்டை வச்சு அப்படியே அவங்கள வந்து ஹிப்போடு அப்படியே ரேப் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு அப்படியே படுத்துடுறாரு, அதாவது தூங்கிடுறாரு. அது வந்து பார்த்துட்டு என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பார்த்துட்ருக்காரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுகாவும் தான்டா என்னது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சுற்றிலையும் பார்க்குறாங்க. அவங்கள சுற்றிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான மாயாஜாலம், ஒரு செவ்வறு மாதிரி இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஓகேவா, அவங்க வந்து என்னது ஆரம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. ஆரம் வந்து நான் ஜமீனை பார்த்துட்டு இருந்திருப்பாருடா. இந்த பக்கம் திரும்பி எதுக்கு இவனுங்க கூப்பிட்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள திரும்பி பார்க்குறாங்க. ஆரம் இங்கே வந்து பாரு, இங்கே ஏதோ எங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த குடிலுக்கு பின்னாடி வந்து பார்க்க போயிருப்பாங்கடா. யாராவது இருக்காங்களா பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஏன்னா இப்போ தானே அந்த கேர்ள்ஸ் வந்து போயிருக்காங்க. ஸோ பக்கத்தில் எங்கேயாவது இருப்பாங்க, இங்கே வந்து பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது. ஜேக்கப் தான் வந்து அந்த குடியில் வந்து கட்டமைச்சிருப்பார். ஸோ அது வந்து வெளியில் தெரியல ஆரம்பிச்சிட போகுது. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிடும், அவங்க மறுபடியும் இங்கே வந்துடுவாங்க, அதை வந்து பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம சுகாவும் வந்துட்டு அப்படியே போயிருப்பாங்க. அந்த டைமில் தான் வந்து அவங்கள சுற்றி ஒரு காப்பு மாதிரி, அதாவது ஒரு அரண் மாதிரி ஏதோ நீங்கள் வந்து ஷேகேவை வந்து வச்சு உட்காந்துருப்பீங்களாடா. அப்போ வந்து உங்களை சுற்றிலையும் அந்த கண்ணாடி மாதிரி ஒரு செவரு வந்துச்சுன்னு சொன்னால, அந்த மாதிரி ஒரு செவரு இப்போ எல்லா பாய்ஸையும் சுற்றிலையும் இருக்குது. அதை வந்து நம்ம சுகாவும் தாண்டா பார்த்துருப்பாங்க. பார்த்துட்டு தான் இப்போ ஆரம்பம் கூப்பிட்றாங்க. ஆரம்பமும் பார்த்துட்டு அப்போ இங்கே யாரும் இருக்காங்க, எல்லோரும் இங்கே வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து அப்படியே நம்ம ஆரம்பமும் சுகான்னு சொல்லிட்டு 3 பேர் அப்படியே வந்து உட்காடுறாங்க. உங்கள் கனவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஃபாக்ஸ் உங்கள் கிட்டே வர மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து அதை பார்க்குறீங்க. அதுங்க வந்துட்டு அமைதியாக உட்காந்துக்குதுங்க, அதாவது உங்களை பக்கத்தில் உட்காந்துருக்கு, அவ்வளோதான். மற்றபடி உங்கள்கிட்ட கொஞ்சிறதோ எதுவுமே பண்ணல. நீங்களா அவங்கள பார்த்துட்டு நீங்கள் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அந்த ஃபாக்ஸ் திரும்ப கூட பார்க்கல, அதாவது உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் திரும்பி உட்காந்துருக்குது. நீங்களாம் ஏதாவது கோவமா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அந்த 3 ஃபாக்ஸை பார்த்து கேட்குறீங்க. அதாவது நம்ம சுகா ஆரம் 3 பேரையும் பார்த்து கேட்குறீங்கடா. அப்போ அந்த ஃபாக்ஸ்லாம் வந்து ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி செய்கை பண்ணுதுங்க. நீங்களா சரி, நான் இந்த ஃபாக்ஸ்க்கு மட்டும் மருந்து வச்சுட்டு வந்துடுறேன், எல்லோரும் அமைதியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தைங்கக்கிட்டலாம் பேசுவோம்லடா, அந்த குழந்தைய நான் பார்த்துட்டு வந்துடுறேன், நீங்களாம் அமைதியாக இருங்க, அந்த மாதிரி வந்து நீங்கள் பேசுகிறீங்க. அதை பார்த்துட்டு ஆரம் வந்து அப்படியே சிரிக்கிறாரு. நீங்களா என்ன சிரிக்கிற அப்படின்றீங்க, நான் சிரிக்கிறது கூட இவளுக்கு தெரியுதா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம் வந்து திங்க் பண்ணுறாருடா. நீங்களாம் அப்படியே திரும்பிட்டு ஜேகோப் வந்து அப்படியே ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஒரு கையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிமினை வந்து அப்படியே கோதி விட்டு தூங்கவே வச்சுட்டிங்க, அந்த மாதிரி இப்போ வந்து வச்சுருக்கீங்கடா. அப்போது ஆரம் தான் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அமைதியாக உட்காந்துட்டு நீங்கள் 2 பேரும் கவனிச்சிட்ருங்க, நம்மளை சுற்றி ஏதாவது நடக்குதான்னு. நான் வந்து தியானத்தில் போயிட்டு ஜின்னுக்கும் ஜேகேக்கும் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அப்படியே தியானத்துக்கு போகிறாரு. தியானத்தில் போயிட்டு நம்ம ஜின்னுக்கும் ஜேகேக்கும் வந்து அப்படியே மைண்ட் ரீடிங் பவர் மூலிமா காண்டாக்ட் பண்ணுறாருடா. அப்படி காண்டாக்ட் பண்ணி அவங்க 2 பேருக்கும் வந்து தகவல் சொல்லிடுறாரு. இந்த மாதிரி வயன் அவளாவே எந்திரிச்சு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கா, கனவுல வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறதா நினச்சிட்டு அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கா. ஸோ நீங்கள் 2 பேரும் வந்துருங்க, இந்த பிளேஸ்க்கு வாங்க. வரும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அரண் மாதிரி உருவாயிருக்கு. ஸோ நீங்கள் வரும்போது கேர்ஃபுல்லாக வாங்க, வேறு யாராவது இங்கே இருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் வாங்க அப்படிங்கிற மாதிரி ஆரம்பி சொல்கிறாரு.
அப்போ அவங்க 2 பேரும் சரி ஆரம் நாங்கள் பார்த்து வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்கடா. அப்போ வந்து பாய்ஸ் அந்த நம்ம ஜின்னும் ஜேகேவும் போயிருப்பாங்கள்ல, அவங்க வந்த வழியிலே திரும்பி ரிட்டன் வராங்க. வரும்போது பார்த்திங்கன்னா குடில்கிட்ட 4-5 பேர் நிற்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியுது. அப்போ அதை வந்து ஜேகே தானே நோட் பண்ணுறாரு. ஜேகே நோட் பண்ணிவிட்டு ஜின் ஒரு நிமிஷம் நில்லு அப்படிங்கிற மாதிரி நிறுத்துறாரு. ஜின் நான் ஏன்டா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இல்லை அங்கே பாரு யாரும் இருக்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாருடா. ஆமாம் யார் இது அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக பார்க்குறாங்க. அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸாக 7 பேர் இருந்திருப்பாங்களடா. அவங்க 7 பேரும் பார்த்திங்கன்னா அந்த குடியில் சுற்றி அப்படியே நிற்கிறாங்க. அதை வந்து நம்ம ஜின்னும் ஜேகேவும் பார்த்துட்ருக்காங்கடா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆரம் கண்ணுக்கும் மற்ற கேர்ள்ஸ் எல்லோரும் தெரியுறாங்க. ஆரம் வந்து எல்லாம் அமைதியாக இங்கே பாருங்கள் அவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஆரம் வந்து அப்படியே காமிக்கிறாருடா. மற்ற கேர்ள்ஸ் எல்லோரும் அந்த குடியில் சுற்றி வந்திருப்பாங்க. உள்ளே யாரும் இல்லை அப்படிங்கிறனால அந்த முன்னாடி பக்கமாக போயிட்டு உள்ளே ஏதாவது இருக்கா, நம்மளுக்கு தகவல் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேர்ள்ஸ் எல்லோரும் முன்பக்கம் வந்திருப்பாங்கடா. அதை வந்து சுகா ஆரம்லாம் பார்த்துட்ருக்காங்க. என்னது அப்படிங்கிற மாதிரி அவங்களாம் பார்த்துட்ருக்காங்கடா. நீங்களா அந்த ஃபாக்ஸுக்கு வந்து அப்படியே ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அதோட கழுத்துலேருந்து அவ்வளோ லிக்விட் மாதிரி அவ்வளோ திரவம் வெளியில் வருது. நீங்கள்லாம் பார்த்துட்டு இப்படி தான் போயிட்டு அடி வாங்குறதா, கவனமாக இருக்க மாட்டியா நீ அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபாக்ஸ் கிட்ட சொல்லிகிட்டே அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதாவது ஜெய்ஹோப் கிட்ட, ஓகேவா, ஜெய்ஹோப் கிட்ட சொல்லிகிட்டே நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் வியா அவள் பேசினா கூட வெளியில் கேட்காது போல் இருக்குடா அப்படிங்கிற மாதிரி ஆரம்ப பார்த்து சொல்கிறாரு. ஆரமா ஆமாம்ல அவள் பேசுகிறா, பட் அவங்களுக்குலாம் கேட்கல பாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அப்படி பார்த்துட்ருக்காங்க. ஆனால் அவங்க பேசுகிறது உள்ளே கேட்குது, சரிங்களா, இவங்க பேசுகிறது வெளியில் கேட்காது அப்படிங்கிற மாதிரி அவங்க பாய்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ வந்து இங்கே வந்து கேர்ள்ஸ் எல்லாம் வந்துட்டு அங்கே சுற்றிலையும் தேடுறாங்கடா. பட் பாய்ஸ் இருந்ததுக்கான அடையாளம் கூட இல்லை. அப்போ வந்து ஒரு கேர்ள் வந்து அப்போது ஜிமின் எங்கே போனான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேர்ளை பார்த்து கேட்குறாங்கடா. அந்த கேர்ளாக எனக்கு தெரில, ஜிமினுக்கும் தான் நான் பாய்சன் கொடுத்தேன், பட்டு அவன் இங்கே இருக்கிற மாதிரியே அடையாளம் தெரிலையே, வேறு எங்கே போயிருப்பான். ஆனால் அவன் செத்த உடனே அவனோட ஃபாக்ஸ் உருவத்துக்கு மாறுவான்ல, அந்த ஃபாக்ஸோட தோல் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு அவ்வளோ ஒரு வில்லத்தனமாக பேசிகிட்டு இருக்கா. இந்த பக்கம் வீக்கு சுகாக்கெல்லாம் அள்ளு விட்டுருது. இது நம்மளோட தோல் எதுக்குடா இவளுகளுக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேர் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அவள் வந்து அந்த கேர்ள்ஸ் தான் அந்த தோலை என் மேலே பொத்திக்கணும், அவன் எப்போவுமே என் கூட மட்டும்தான் இருக்கணும், வேறு எங்கேயும் போகக்கூடாது, செத்தாலும் அவன் என் கூட தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு ரொம்பவே வந்து வில்லத்தனமாக அப்படியே பேசிகிட்டு இருக்கா. அப்போது அந்த இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது, நானும் என் புருஷன் அதாவது என் பாய் ஃப்ரெண்டாக இருக்கான்ல அவன் செத்த உடனே அவனோட தோல் எடுத்து நானே வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து சொல்கிறா. பண்ணிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்கடா. மற்ற கேர்ள்ஸில் வந்துட்டு அங்கே என்னடி பேச்சு வேண்டி கிடக்கு, யாராவது இருக்காங்களா, இல்லை அவங்கள பற்றி ஏதாவது துப்பு கிடைக்குதானே பாருங்கடி அப்படிங்கிற மாதிரி மற்ற கேர்ள்ஸ் எல்லாம் அப்படியே கத்துறாங்க. அப்போ அந்த 2 பேரும் அந்த வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க எல்லாம் போயிட்டு அப்படியே தேடுறாங்கடா. இந்த பக்கம் ஆரம்புக்கு ஒரு டவுட்டு, அப்போது எல்லாருக்கும் பாய்சன் வச்சுருக்காங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி ஆரம்புக்கு டவுட் வருது. அப்போ வந்து அதை வந்து நினச்சிட்டு இப்படி திரும்புகிறாரு பாருங்க. இந்த பக்கம் வியும் சுகாவும் அப்படியே மயக்கம் போட்டு விழுகிறாங்கடா. ஆரம் கன்ஃபார்மே பண்ணிடுறாரு, ஆமாம் பாய்சன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாருடா. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவரோட மறுபடியும் தியான நிலைக்கு போயிட்டு இந்த மாதிரி ஜின்கிட்ட வந்து சொல்லிடுறாரு, அவங்க எல்லாருக்கும் பாய்சன் கொடுத்துருக்காங்க, ஸோ 2 பேருமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஜேகேயோட பாய்சன் அந்த பிரேஸ்லெட் மூலியமாக கொடுத்துருப்பாங்களா இருக்கும், அந்த பிரேஸ்லெட்டு ஒயின் எரிச்சிட்டா, ஜின் நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஜின்னா எனக்கெல்லாம் ஒன்றும் பாய்சன் ஒன்றும் பண்ணாது ஆரம், நான் தான் மருத்துவம் இதில் இருக்கேன்ல, அதனால் எனக்கு பாய்சன்லாம் ஒன்றும் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க பார்த்திங்கன்னா நம்ம ஜின்னு வந்து அப்படியே செயின்ட் ஆயிடுறாரு. இந்த பக்கம் ஜேகே பார்த்திங்கன்னா ஜின் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜின்னை போயிட்டு பிடிக்கிறாரு. இப்போ பார்த்திங்கன்னா ஆரம் வந்து ஜேகேவோட அந்த மைண்ட் ரீடிங் பவர் மூலயமா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஜின் வந்து மயங்கிட்டாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம் கிட்ட வந்து ஜேகே வந்து சொல்கிறாருடா. அப்போ ஆரம் இருந்துட்டு சரி ஓகே இங்கே வந்து கேர்ள்ஸ் இருக்காங்க, உனக்கு எப்போ நாங்கள் கண்ணுக்கு தெரியுறோமோ அந்த நிமிஷம் நீ ஜின்னை தூக்கிட்டு எங்கள் கிட்ட வந்துரு அப்படிங்கிற மாதிரி வந்து ஆரம் வந்து சொல்கிறாருடா. ஓகே ஜின் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே வந்து சொல்லிவிட்டு அப்படியே அந்த குடிலையே பார்த்துட்ருக்காருடா. அந்த கேர்ள்ஸ் எல்லாம் அந்த குடியில் சுற்றி பார்த்துட்டு எங்கேயுமே இவங்க இல்லை, இவங்க இருக்கிறதுக்கான துப்பு கூட இங்கே இல்லை, அப்புறம் எதுக்கு தான் இந்த குடில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு கேர்ள் அப்படியே அவரோட
பவரை வந்து ஏற்படுத்தி அந்த குடிலே வந்து அப்படியே எரிச்சிடுறா. இதை வந்து தூரத்தில் இருக்க நம்ம ஜேகேவும் பார்க்குறாருடா. இது நம்மளோட கேர்ள் ஃப்ரெண்ட் தானே அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பார்க்குறாரு. அவளுக்கு வந்து ஜேகே ஒன்றும் பண்ண முடியல, அந்த பிரேஸ்லெட்டால் அவரை வந்து ஒன்றுமே பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அப்படியே பார்த்துட்ருக்காருடா. நீங்களா ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்க்குறீங்க. உங்களை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 நரிங்க வந்து அப்படியே மயக்கம் போட்டு விழுந்த மாதிரி விழுந்திருக்கு. நீங்களா என்னாச்சு உங்களுக்குலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்க்குறீங்க. உங்கள் மடியிலேயே படுத்து கூட ஒரு நரி வந்து அப்படியே மயக்கம் போட்டிருக்குண்டா. நரினே வருதுடா. ஓகே சாரி. அந்த நரி வந்து அப்படியே மயக்கம் போட்டுருதுடா. அப்போ வந்து நீங்கள் அதை அப்படியே தலையெடுத்து கீழே வச்சு பாக்கி இருக்க பக்கத்தில் 3 வந்து நரி வந்து இருக்கும்லடா, அந்த நரிங்களெல்லாம் போயிட்டு அப்படியே தலையெல்லாம் ரப் பண்ணி கொடுத்துட்டு உங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. அன்னைக்கு வந்து ஒரு கனவில் ஒரு லேடி வந்தாங்க பார்த்தீங்களா, அந்த லேடி மறுபடியும் உங்களோட கனவில் வந்து வராங்க. வந்துட்டு என்ன அவங்களெல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன், தான் நீ பார்த்துக்கிட்டதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் வந்து பார்க்குறீங்க, அங்கே வந்து 2 நரிங்க இல்லை, 5 நரி தான் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்துட்டு 2 நரி எங்கே போச்சு, அதுதான் இவங்க கேட்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. அவங்களா அந்த 2ம் வந்துடும், ஆனால் இவங்களுக்குள்ளே இருக்கிற விஷத்தை நீ எப்படி எடுக்க போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்களா எனக்கு தெரியலை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்கடா. அவங்களாம் நான் வேணால் ஒரு வழி சொல்லட்டா, நீ எந்த மாதிரி பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்களா என்ன பண்ணணும், ஏதாவது கஷ்டமாக ஏதாவது பண்ணணுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. கஷ்டம்லாம் இல்லை, உன்னோட இதுக்கு சாதாரணம் தான், நான் சொல்கிற மாதிரி பண்ண போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களா சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவ்வளோ பார்த்துட்ருக்கீங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கேர்ள்ஸ் வந்து அந்த குடிலுக்கெல்லாம் நெருப்பு வச்சுட்டு அவங்க வந்து அந்த பிளேஸை விட்டு போயிடுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜேகேக்கு வந்து அவ்வளோ கோவம் வருது. நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் இப்படி பண்ணுறா, நம்மளுக்கு துரோகம் பண்ணது மட்டும் இல்லாமல் அவன் வந்து இப்படி பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ரொம்பவே கோவம் வருது. இந்த பக்கம் அந்த லேடி தான், நீ அதை பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் பண்ணுமே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. என்ன அப்படின்றீங்க, நீ தூக்கத்துலேருந்து எந்திரிச்சாகணும் இப்போது அப்படின்றாங்க. நீங்களா நான் தூங்கிட்டு இருக்கேன், ஆமாம் நீங்கள் என்னோட கனவுல தானே வருவீங்க, நான் எப்படி முழிக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. நீ இப்போ முழிக்கலை அப்படின்னா உன்னோட 2 குள்ளநரி காணாமல் போயிருக்குல்ல, அதில் ஒன்று செத்துரும், பரவாயில்லையா அப்படின்றாங்க. நீங்களா இல்லை எந்த 2 குள்ளநரி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்படியே பார்க்குறீங்கடா. அவங்களா அந்த வெள்ளையாக இருக்குமே, ப்யூர் ஒயிட்டா, அதோட கண் அப்படியே ரெட் கலரில் இருக்கும்ல அப்படின்றாங்க. ஆமாம் ஆமாம் அப்படின்றீங்க. அந்த கொள்ளநரி தான் சாக போகுது, காப்பாத்துறியா அப்படின்றாங்க. நீங்களா நான் எப்படி காப்பாற்றுறது அப்படின்றீங்க. அப்போ நீ எந்திரிக்கணும், தூக்கத்துலேருந்து எந்திரி அப்படின்றாங்க. நீங்களா என்ன பண்ணுறது, நான் என்ன அடிச்சுக்கவா, நான் எந்திரிச்சிருவேனா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அப்போது அவங்களா அதை அப்படியே சிரிச்சுட்டு நீ தியானம் பண்ணாயும் எந்திரிச்சிருவேடா அப்படிங்கிற மாதிரி உங்களை தலையை வந்து அப்படியே கோதி விடுறாங்க. நீங்களா தியானமா, அது எப்படி பண்ணுறது, எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்றீங்க. ஓகே நான் சொல்லித்தரேன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு வந்து சொல்லித்தர ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜேகே தான் அப்படியே சின்ன வந்து ஒரு இடத்துல அப்படியே படுக்க வச்சுட்டு அவருக்கு ஃபுல்லாக பாதுகாப்புலாம் பண்ணிவிட்டு அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. நம்ம குடிலேயே கொளுத்திட்டா, நம்ம பாய்ஸ்க்கு இவ்வளோ துரோகம் பண்ணுறாங்க, அவங்கள வந்து ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே தான் அப்படியே எந்திரிச்சு வந்து அந்த கேர்ள்ஸ் இருக்கிற பக்கமாக அப்படி நடந்து போயிட்டுருக்காரு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த லேடி வந்து உங்களை அப்படியே தியானத்தில் அப்படியே தியானம் பண்ணுற மாதிரி உட்கார வைக்கிறாங்க. நீங்களாம் அப்படியே கண்ணெல்லாம் மூடி அப்படியே உட்காந்துருக்கீங்கடா. அவங்களாம் இங்கே பாரு, நான் இந்த ஒரு தடவை தான் சொல்லித்தருவேன், நெக்ஸ்ட் டைம் இருந்து இதை நீ தான் பண்ணணும் சரியா அப்படின்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே தியானத்தில் வந்து உட்காடுறீங்கடா. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நிஜத்துலேயும் நீங்கள் தியானத்தில் அப்படியே உட்காந்துருக்கீங்க. இங்கே முன்னாடி எல்லா பாய்ஸும் மயக்கம் போட்டு கிடக்குறாங்க. நீங்கள் வந்து அப்படியே உட்காந்துருக்கீங்க.
இந்த பக்கம் நம்ம ஜேகே வந்து அந்த கேர்ள்ஸ் முன்னாடி அப்படியே போயிட்டு நிற்கிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த தியானத்தை வந்து கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து கண்ணை முழிக்கிறீங்க. ஒரு 10 செகண்ட் தான் ஆயிருக்கும். பட் ஜேகே வந்து இப்போ அந்த கேர்ள்ஸ் முன்னாடி நிற்கிறாரு. அந்த கேர்ள்ஸ் வந்து நம்ம ஜேகேவை சுற்றி நிற்கிறாங்க. "நீ எங்கேருந்து வந்த?" அப்படிங்கிற மாதிரி அந்த கேர்ள்ஸ் எல்லாரும் பார்க்குறாங்க. அப்போது அவளோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்துட்டு, "நீ பாய்சன் கொடுத்தியா இல்லையாடி? இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து நிற்கிறான்." அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அப்படியே பார்க்குறாங்க. அப்போது அந்த கேர்ள், "நான் கொடுத்தேன்." அப்படிங்கிற மாதிரி அவன் மெதுவாக சொல்கிறா. அப்போது அவங்க எல்லாரும், "ஜேகே, நீ என்ன ஜேகே பண்ணுறீங்க? எங்கே உங்கள் அண்ணாங்களை காணோம்?" அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகாவோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து கேட்குறாங்க. அப்போ ஜேகேவா, வருவாங்க, வராமல் எங்கே போகிறாங்க, வருவாங்க எல்லாரும். நீங்கள்லாம் இங்கே என்ன பண்ணுறீங்க?" அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அவங்களா, நாங்கள் பண்ணுறது இருக்கட்டும், நீங்கள் இங்கே பக்கத்து நாட்டுக்குள்ளே போகிறத சொன்னீங்க, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க?" அப்படிங்கிற மாதிரி ஜேகேவோட கேர்ள் ஃப்ரெண்ட் கேட்குறா. கேட்படி கேட்ப, கேள்வியா கேட்குற, கொளுத்தி விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்து அப்படியே முறைக்கிறாரு. அந்த கேர்ள் ஃப்ரெண்டா, "என்ன, எதுக்கு அப்படி பார்க்குறீங்க?" அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து பார்த்துட்ருக்கா. அப்போ நான் ஜேகேவா, ஒன்றும் இல்லை, பார்க்கணுன்னு தோணுச்சு, அதான் பார்த்தேன் அப்படிங்கிறாரு. அப்போது அந்த பொண்ணு அப்படியே பக்கத்தில் வராடா, கொஞ்சம் பயத்தோடு வரா. ஏன்னா அவர் ப்ளேஸ்லெட் போட்டிருந்தது, இந்நேரம் வேலை செஞ்சுருக்கணும். அந்த பாய்சன் வந்து அவரோட உடம்புக்குள்ளே போயிருக்கணும். பட் இன்னும் போகலை அப்படின்னா அந்த ப்ரேஸ்லெட் அவர் கையில் இல்லைன்னு அர்த்தம். அப்படிங்கிற மாதிரி அவர் பக்கத்தில் போகிறா, பார்க்கலாம் அந்த ப்ரேஸ்லெட் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. இந்த பக்கம் ஜேகேவா, "எதுக்கு இப்போ என்கிட்ட வர?" அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அந்த பொண்ணா, ஒன்றும் இல்லை, நீங்கள் இவ்வளோ நேரம் நான் உங்களை பார்க்கல, அதான் பார்த்தேன்னு அப்படியே கொஞ்சம் ஹக் பண்ணலாமேன்னு. அதான் அவங்க அக்காங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் ரெஸ்பெக்ட் கூட கற்றுக்கோ, சரியா, அங்கேயே நில்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களா, அந்த பொண்ணு அப்படியே நின்றுறாரா. நீங்கள் வந்து அந்த தியானத்துலேருந்து அப்படியே வந்து வெளியில் தெரிய ஆரம்பிக்கிறீங்க. அதாவது அந்த முதல்ல எப்படி அந்த நெருப்பு எரிஞ்சு அந்த சிவரெலாம் அப்படியே விழுந்துச்சு, அதே மாதிரி இப்போ நடக்குது. இப்போ வந்து அந்த கேர்ள்ஸ் எல்லாருமே ஜேகேவை மட்டும்தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பக்கம் நீங்கள் இருக்கிறது அவங்களுக்குலாம் தெரியல. பக்கத்தில் வந்து கொழுந்து விட்டு எரிஞ்சிட்ருக்கு. நீங்கள் வந்து அப்படியே தியானத்தில் இருக்கீங்கன்னா அந்த ஃபுல்லாக அந்த காப்பு வந்து அது ஃபுல்லாக அந்த நெருப்பு வந்து அணைஞ்சோடனே நீங்கள் அப்படியே கண்ணை திறக்கிறீங்க. அவங்க முன்னாடி அங்கே வந்து 5 பாய்ஸ் வந்து அப்படியே மயக்கம் போட்டு கிடக்குறாங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு, "இவங்களுக்குலாம் என்னாச்சு?" அப்படிங்கிற மாதிரி அப்படியே பார்க்குறீங்க. யாருமே எந்த அசையுமே இல்லை. நீங்கள் போய்ட்டு, எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் தட்டுறீங்க. எந்த அசையுமே இல்லை. பட் உங்களுக்கு வந்து அப்படியே சூடான காற்று படுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. நீங்களா அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. பின்னாடி அந்த குடில் வந்து அப்படியே கொழுந்து விட்டு எரியுது. நீங்கள் அதை பார்த்தோன்னா, "என்னது?" அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. பக்கத்தில் கொஞ்சம் தூரம் தள்ளி, அதாவது ஒரு 100 ஃபீட் தள்ளி ஒரு 4-5 பேர் நிற்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது அந்த நெருப்போட வெளிச்சத்தில். நீங்களா, "அங்கே யார் இருக்கா?" அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. அங்கே வந்து கேர்ள்ஸாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா ஜேகேவை சுற்றி தான் நின்றுருப்பாங்க. ஜேகே இருக்கிறது தெரியாது. ஸோ கேர்ள்ஸ் இருக்கிறது மட்டும்தான் தெரியுது. நீங்களா, "இவங்க என்ன இங்கே பண்ணுறாங்க? உடல் வேறு எரியுது, இவங்கெல்லாம் மயக்கமாக கிடக்குறாங்க, பாக்கி 2 பேர் எங்கே போனாங்க?" அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்படியே பார்க்குறீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜேகேயோட பவர் வெளியில் வருது. அவரோட அந்த ஃபயர் பவர் வந்து வெளியில் வருதுடா. அவர் வர்றதுக்கும் நீங்கள் திரும்புறதுக்கும் கரெக்டாக இருக்குது. நீங்கள் பார்த்தோன்னா ஜேகேயோட ஃபயர் பவர் அவ்வளோ ஒரு ஆக்ரோஷமாக இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்களாம் அப்படியே பார்க்குறீங்க, "என்னது?" அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. அப்போ அந்த கேர்ள்ஸ் தான், எதுக்கு இப்போ உன்னோட ஃபயர் பவர் வெளியில் கொண்டு வர ஜேகே?" அப்படிங்கிற மாதிரி அந்த நம்ம சுகாவோட கேர்ள் ஃப்ரெண்ட், ஜின்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் கேட்குறாங்க. அப்போ ஜேகேவா, "உங்களெல்லாம் பனிஷ்மெண்ட் பண்ணணும், அதுக்கு தான்." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. "அது இப்போதைக்கு நடக்காதே." அப்படிங்கிற மாதிரி ஜேகேவோட கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்கிறா. அந்த பக்கம் ஜேகேவா, நடக்கலையான்னு பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அப்படியே ஒரு ஸ்டெப் முன்னாடி வைக்கிறாரு. அந்த கேர்ளும் வந்து அப்படியே ஒரு ஸ்டெப் முன்னாடி வச்சுட்டு அவளோட ஃபயர் பவரையும் வெளியில் கொண்டு வராடா. அவளுக்கும் பவர்ஸ் இருக்கும்ல, அவளோட பவர் வந்து ஃபயர் பவர். அதை வந்து வெளியில் அப்படியே கொண்டு வந்துட்டு அந்த கேர்ள்ஸ் எல்லாரும் அவங்கவுங்க ஃபயர் பவர் இவனுக்கு தெரிஞ்சிருச்சு, இவனை எப்படியாவது இன்றைக்கி கொன்னே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட பவர்ஸ் எல்லாம் அப்படியே வெளியில் எடுக்கிறாங்க. அவங்கள ஜேகேவை சுற்றி, அதாவது அந்த ஃபயர் பவர் தெரியுது உங்களுக்கு, அதை ஜேகேவை சுற்றி ஒரு விதமான ஃபயர் பவர், அதாவது நீங்கள் கனவுல பார்ப்பீங்கள்ல அந்த பிளாக் கலர் இருக்கிற நரிங்க, அந்த மாதிரி ஒரு ஃபயர் பவர் வந்து பிளாக் கலரில் ஒரு ஃபயர் பவர் வந்து உங்களுக்கு தெரியுது.
நீங்களா? என்னது நம்ம கனவுல பார்த்ததுதானே நிஜத்தில் நடக்குதா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. அந்த கேர்ள்ஸ் வந்து அப்படியே ஜேகேவை சுற்றி நிற்கிறாங்க அந்த பவர்ஸோட. ஓகேவா? நீங்கள் வந்து தூரத்துலேருந்து பார்க்குறீங்க. ஜேகேவா என்ன இன்னும் தீர்த்து கட்டலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி ஜேகே வந்து கேட்குறாரு. அந்த கேர்ள்ஸ்லாம் ஆமாம், உன்னை விட்டால் நீ போயிட்டு உங்கள் அண்ணாங்களையும் காப்பாற்றிடுவ, எங்களோட மற்ற எதுவும் நடக்காது, அவங்க கண்ட கனவு பலிக்காது, ஸோ உன்னை எங்கேயே கொண்டுடலான்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எல்லா கேர்ள்ஸும் அப்படியே பக்கத்தில் வர்றாங்கடா. ஜேகே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பவர், ஃபயர் பவர் மட்டும்தான். பட் அந்த கேர்ள்ஸ் பார்த்திங்கன்னா 7 பேருக்கு 7 பவர்ஸ் இருக்குது. ஸோ ஜேகே வந்து ஃபைட் பண்ணுறாரு. பட் அவரால் ஃபைட் பண்ண முடியலை. ரொம்பவே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறாருடா. ஸ்ட்ரகிள் பண்ணி அந்த கேர்ள்ஸ் கிட்ட வந்து ரொம்ப ஃபைட் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேர்ள் வந்து அப்படியே ஜேகேவோட காலை பிடிச்சி அப்படியே இந்த மண்ணுக்குள்ளே புதைப்பாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க. அப்போ ஜேகே தான் விட்டுரு மாலை, நீ மட்டும் என் கையில் கிடைச்ச அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்ன ஜேகே, உன்னோட அண்ணியவே இப்படியா பேசுவ அப்படிங்கிற மாதிரி அந்த கேர்ள் கேட்குறாங்க. இப்போ ஜேகேவா, நீ எல்லாம் என்னோடய அண்ணியா? என்னோடய அண்ணியா? எங்கள் அண்ணா பக்கத்தில் நிற்கிற கூட உனக்குலாம் தகுதியே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே வந்து அவ்வளோ கோவமாக பேசிகிட்ருக்காரு. எனக்கு கோவமாக வர மாட்டேங்குதுடா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி வந்து ஜேகே வந்து சொல்லிகிட்ருக்காருடா. நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஜேகே பக்கத்தில் கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து வந்துட்டுருக்கீங்க. வர வர பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ள ஜேகே அவங்க வந்து பனிஷ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு தெரியுது. உங்களுக்கு கோவம் வருது. அந்த பிளாக் கலர் பவர்லாம் சேர்ந்து ஜேகேவோட அந்த ஃபயர் பவரோட அட்டாக் பண்ணுறது உங்களுக்கு ஃபீல் ஆகிறனால உங்களுக்கு வந்து கோவம் வருது. உங்களுக்கே தெரியாமல் கோவம் வருது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து வர்றது வேகமாக ஓடி வர்ற மாதிரி உங்களுக்கே ஃபீல் ஆகுது. பட்டு எப்படி நான் ஓடுறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியல. எப்படி நம்ம ஓடுறோம், எப்படி நம்ம நடக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியலை. உங்களோட கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக மிஸ் ஆகுது. உங்களுக்கு வந்து உங்களோட கோபம் தான் அதிகமாகுதோ ஒழிஞ்சு நீங்கள் நடந்து பக்கத்தில் போக போக நீங்கள் வந்து அப்படியே உங்களோட கண்ட்ரோலில் மீறி போயிட்டுருக்கீங்க. அது உங்களுக்கே தெரியலை. அப்படியே வந்து உங்களோட உள்ளே இருக்க எல்லா பவர்ஸும், அதாவது ஃபயர், காற்று, நீர், அந்த நிலம், அந்த இயற்கை, ஆகாயம் அப்படிங்கிற மாதிரி எல்லா பவர்ஸையும் ஒன்றா சேர்த்து உங்களுக்குள்ளே வந்து வருது. நீங்கள் வந்து அப்படி பறந்து வரீங்க. ஓகேவா? உங்களை சுற்றி பார்த்திங்கன்னா ஃபயர் எரியுது, ஒரு விதமான வெளிச்சம் இருக்குது. அந்த ஃபயரை வந்து உங்கள் கையில் கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்கீங்க. அப்படி இடி மின்னலோடு வந்தால் எப்படி இருக்கும், அப்படியே பறந்துட்டு உங்களுக்கு மேலே ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்கடா. மேலே வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் மேகம் அப்படியே மின்னலோடு வருது. நீங்கள் அப்படியே பறந்து வந்துட்டுருக்கீங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த கேர்ள்ஸ் வந்து ஜேகேயோட ஃபைட் பண்ணுறாங்க பார்த்திங்களா. அப்போ வந்து தண்டர் சவுண்டு பயங்கரமாக கேட்குது. அவங்களா என்ன சவுண்டு இது அப்படிங்கிற மாதிரி அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜேகே வந்து தான் பார்க்குறாருடா. என்னாச்சு, யார் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பார்க்குறாருடா. பார்த்தா அங்கே வந்து நீங்கள் தான் வந்துட்டுருக்கீங்க. ஜேகே வந்து அதை பார்த்துட்டு இவ எப்படி பறந்து வரா, அதுவும் இவ்வளோ பவர்ஸா இவளுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி ஜேகே பார்த்துட்ருக்காரு. ஜேகேவோட ஃபயர் பவரை வந்து அவர் உள்ளே எடுத்துக்கிறாரு. இதுக்கு மேலே நம்ம பவர் வெளியில் தெரியக்கூடாது அப்படிங்கிறனால அவர் வந்து உள்ளே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு வருது. ஏன்னா மற்ற கேர்ள்ஸ் வந்து ஜேகேவை ஃபுல்லாக லாக் பண்ணியிருப்பாங்கடா. ஒரு கேர்ள் வந்து அப்படியே தண்டர் மூலியமாக தான் அவள் வந்து ஜேகே கூட அட்டாக் பண்ணிகிட்டு இருந்திருப்பா. பட் இப்போ வந்து அவளோட தண்டர் எஃபெக்ட் வந்து அவளுக்கு வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. இப்போது பின்னாடி வந்துட்டுருக்க சவுண்டை வந்து எல்லா கேர்ள்ஸும் திரும்பி பார்க்குறாங்க. பார்க்கும்போது நீங்கள் வந்துட்டுருக்கிறத பார்த்துட்டு எல்லாருக்கும் கொஞ்சம் அள்ளு விட்டுருது. ஏன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிறது ஒரு பவர் தான். ஆனால் நீங்கள் பறந்து வர்றது என்னென்னா ஃபுல் பவரோடு வர்றீங்க. அதாவது எல்லா பவரையும் கலந்து ஒரு கேர்ள். ஓகேவா? அந்த மாதிரி வந்து வர்றீங்க. அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அள்ளு விட்டுருது. அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி போகிறாங்க. ஜேகேவை விட்டு கொஞ்சம் பின்னாடி போகிறாங்கன்னா நீங்கள் வந்து ஜேகே பக்கத்தில் வந்துட்டு ஜேகே காலில் வந்து இருக்கும்ல, அதை வந்து ஒரு சொடக்கு போடுறீங்க. அந்த மண்ணுக்குள்ளே இருந்து ஜேகேவோட கால் ரிலீஸ் ஆகுது. ஜேகேவா அப்படியே திரும்பி அந்த கேர்ள்ஸை வந்து பார்க்குறாங்க. எல்லோரும் 7 பேர் ஒட்டுக்காக நிற்கிறாங்க. அவங்க எல்லோரும் பார்த்துட்டு என்ன, யார் இவ அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு கேர்ள்ஸும் அப்படியே கேட்குறாங்க. அப்போது ஒரு பொண்ணு கண்டுபிடிச்சிட்றான், நீங்கள் வந்து வயந்தான் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிட்றா. அவள் வந்து அந்த கொடியில் இருந்த பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறாடா. அப்போது மற்ற கேர்ள்ஸ்லாம் இதுக்காக தான் இவ்வளோ அந்த குடியில் பாதுகாப்பாக வச்சுருந்தீங்களோ அண்ணன் தம்பிங்க அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் கேட்குறாங்க. அப்போ ஜேகேவா ஆமாம், அதுக்கு இப்போ என்ன பண்ணுங்கிற
உங்களோட உண்மை ரூபம் தான் தெரிஞ்சிருச்சுல்ல, இதுக்கு மேலே நீங்கள் யாரும் இங்கே இருக்கக்கூடாது. மாலை யாவலாவது இங்கே நின்னீங்க, அவ்வளோதான். நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. என்னடா பண்ணுவேன், என்ன பண்ணுவேன், உன்னை இன்றைக்கி கொல்லாமல் நாங்கள் இந்த இடத்த விட்டு போகவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரோட பவர்ஸை யூஸ் பண்ணி அவங்கள ஒவ்வொருத்தருக்கும் ஆயுதம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து எடுக்கிறாங்க, வெளியில் வந்து கொண்டு வராங்கடா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜேகே தான் ஃபைட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டிங்களா, இந்த ஜேகே கிட்டேவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரோட ஃபயர் பவரில் வந்து அவருக்கு ஒரு சாட்டை மாதிரி இருக்கும். அந்த சாட்டை பார்த்தீங்கன்னா சுற்றிலையும் முள்ளாக அந்த மாதிரி இருக்கும். அந்த சாட்டையை வந்து அப்படியே எடுக்கிறாரு. நீங்கள் வந்து அப்படியே பறந்துட்டுருக்கீங்க ஜேகேக்கு மேலே, அவரோட தலைக்கு மேலே நீங்கள் பறந்துட்டுருக்கீங்க. அவர் வந்து கீழே அந்த சாட்டை எடுத்து அப்படியே நிற்கிறாரு. அவரோட ஃபயர் பவரை வெளியில் கொண்டு வராரு. ஓகேவா, மற்ற கேர்ள்ஸ் எல்லோரும் வந்துட்டு அப்படியே அட்டாக் பண்ண வர்றாங்கடா. ஓகேடா, இதோட முடிச்சுக்கலாம். 45 மினிட்ஸ் போடுறேன்னு சொன்னால் 43 மினிட்ஸ் இல்லை 44 மினிட்ஸே போட்டேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போட்டுறேன்டா. முடியல, சத்தியமாக ரெக்கார்ட் பண்ண முடியல. ரொம்ப நேரம் பேசிட்டேன். இன்னும் அடுத்த எஃப்எஃப்ஆர் ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஒரு கமெண்ட் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு எஃப்எஃப்பில் மீட் பண்ணலாம். ஓகேவா, பை பாய். சி யூ. லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பை பாய்.